ஆபரண தங்கம் விலை நேற்று உயர்ந்த நிலையில் இன்று சற்று குறைந்தது. சென்னையில் சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை சென்ட்ரல் உயர்நீதிமன்றம் இடையே சுரங்கப்பாதையில் நடுவழியில் மெட்ரோ ரயில் நின்றதால் பயணிகள் அதிர்ச்சி. மின்சார கேபிளில் ஏற்பட்ட பிரச்சினை சரி செய்யப்பட்டு ரயில் சேவை சீரானதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 5 இடங்களில் அதி கனமழை பதிவானதாக மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு. அதிகபட்சமாக பாரிமுனையில் 26.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டிய மழை. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் இன்றும் கனமழை பெய்யும். தரை காற்றும் வீசும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தல். வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் கணிப்பு. வலுவிழந்த டிட்வா புயல் சென்னைக்கு தெற்கே மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும். சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் கணிப்பு. மெரினா சர்வீஸ் சாலை மணற்பரப்பில் தேங்கிய மழை நீர். வலுவிழந்த பின்னரும் அதி கனமழையை தந்த டிட்வா புயல். சென்னை வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் சாலையில் மழை நீர். வீடுகள் முன் மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்துள்ள மக்கள். சென்னை பட்டாளம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீர். கால்வாய் நிரம்பி சாலைகளில் நீர் தேங்கியுள்ளதாக அதிகாரிகள் தகவல். மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் அருகே சாலையில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. தேங்கியுள்ள நீரை விரைந்து வெளியேற்ற கோரிக்கை. சென்னையில் கால்வாய்கள் தூர்வாரியதால் பெருமளவில் கை கொடுத்துள்ளது. மழைநீர் வெளியேறும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக மாநகராட்சி மேயர் பிரியா புதிய தலைமுறைக்கு பேட்டி. தொடர்ந்து திருவள்ளூரிலும் பரவலாக மழை. பொன்னேரியில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீர் தத்தளித்த மாணவர்களுக்கு உதவிக்கரம் புரிந்த பொக்லைன் வாகன ஓட்டுநர். சென்னையின் புறநகர் பகுதிகளில் கனமழை. வடபெரும்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர்.
மாவட்டத்தில் அதிகபட்சமாக பொன்னேரியில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவு. கனமழையால் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் தேங்கிய நீர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு மிதமான மழை. தண்ணீர் தேங்கும் என்பதால் பாதுகாப்பு கருதி கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் கார்களை நிறுத்திய மக்கள். மழைக்காலத்தில் காய்ச்சல் அதிகரிக்கும் என்பதால் குடிநீரை காய்ச்சி பருக வேண்டும். எலி காய்ச்சலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம். நகர்பகுதி மாடவீதி கிரிவல பாதையிலும் இருசக்கர வாகனங்கள் செல்ல தடை. வண்டியெல்லாம் எடுத்துருங்க சார், மூவ் பண்ணிருங்க சார். இனி போதாங்க, இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஒதுக்கிருக்காங்க, டெம்பரரி பஸ் ஸ்டாண்டுக்கு மூவ் பண்ணுங்க. இப்ப இந்த ஆந்திரா வண்டியை நிற்பு வந்துப்பா, எட்டேன்ப்பா. நாமக்கல் ராசிபுரம் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை திருவிழா கோலாகலம். 1500 படிக்கட்டுகள் ஏறி பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் கைசிகை ஏகாதசி. பெருமாள் முன் பிரபந்தம் பாட வந்த தென்கலை பிரிவினரை கோயில் நிர்வாகம் அனுமதிக்காததால் வாக்குவாதம். வேலூர் மாவட்டம் முடுகுத்தூர் அருகே மின்வேலியில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. சட்டவிரோதமாக மின்வேலி அமைத்த நபரை தேடும் காவல்துறை.